இது வியாழக்கிழமை சளிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாட்டுக்கோழி சூப்பும் நாட்டுக்கோழி குழம்பும் வைக்க போகிறேங்க. எப்பயுமே நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அதுலேயே மேலாக ரசம் மாட்டி எடுத்து குடிச்சுக்குவோம். இந்த டைம் தனியாகவே சூப் மாதிரி வைக்கலான்னு எலும்பு கால் அந்த நெஞ்சாங்கூட இதெல்லாம் போட்டு சூப் வைக்க போகிறேங்க. எப்படின்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு சூப்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வர கொத்தமல்லி ஜீரகம் மிளகு நிறையா போட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் பீஸ் போட்டு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச பொடி அதையும் போட்டுட்டு அதிலே கொஞ்சமாக கறி மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் இது போட்டு ஒரு 2-3 சொம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சூப் ரெடி ஆயிரும். இந்த சூப் நல்லா ஸ்பைஸியாக காரமாக சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் குழம்புக்கும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தூள் அரைச்சி தாங்க செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் டீ, மீதி எல்லாத்துக்கும் சுட சுட சூப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.